என்ற சிறுவனுக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கும் கதை சொல்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவன் டெய்லி கிளாஸ்ல இருக்கும்போது டீச்சரை கேள்விகள் கேட்க விடாம எழுந்து கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஆனந்தா நீ எப்போதும் பேசிக்கிட்டே இருக்க என்று சிரித்து கொண்டே சொல்வாங்க. ஆனந்தனுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஆனந்தன் வளர வளர எல்லோரும் அவனை ஒரு நல்ல கதையாளர், நல்ல பேச்சாளர் என்று பாராட்ட தொடங்கினர். ஒரு நாள் நகரத்தில் ஒரு விழாவில் பேசி பெரிய பாராட்டு பெற்றார். அதனைத் தொடர்ந்து அவரை சில நிறுவனங்கள் அழைத்து குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாசித்து காட்டும் வேலைக்கு வர வைத்தார்கள். இதன் வழியாக அவர் பணமும் சம்பாதிக்க தொடங்கினார். அந்த வேலை அவருக்கு பிடித்ததும், அவரால் நன்றாக செய்யக்கூடியதும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதும், பணம் தரக்கூடியதும் அவரை சந்தோஷமாக எழுந்து வேலைக்கு போக வைத்தது. அப்போதுதான் ஒரு பெரியவர் அவரை பார்த்து சொன்னார், இதுதான் இகிகை. உன்னையும் மகிழ்விக்கும், மற்றவர்களுக்கும் நீ நன்றாக செல்லக்கூடிய வாழ்க்கையை வழிநடத்தும் வேலை. அதை கேட்ட ஆனந்தன் நிமிர்ந்தார். அவரது வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாறிவிட்டது. இதுதான் ஜப்பானிய மக்கள் பயன்படுத்தும் இகிகை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.